வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் சந்திப்பு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, தமிழக அரசாணை வெளியீடு. கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியது இடைக்கால தீர்ப்புதான், டெல்லியில் வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணையால் எந்த பலனும் ஏற்படாது, நாம் தமிழர் சீமான் விமர்சனம். எகிப்தில் நடைபெறும் காசா அமைதி ஆலோசனை கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்பு. பென்குரின் விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்தார். அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த ஆண்டு மே மாதம் கனடா வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அனிதா ஆனந்த் முதல் முறையாக இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தை வரவேற்றார். அவரது வருகை இருதரப்பு கூட்டாண்மைக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் புதிய முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் G7 மாநாட்டில் பங்கேற்க கனடா சென்ற போது அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்ததை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்தார் என்றும் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் என்றும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணையில் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை 2025 கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் இந்த கல்வியாண்டு முதல் +1 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். SSLC +2 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இருந்து வந்த பொதுத் தேர்வை +1 வகுப்பிற்கும் கடந்த 2017-18ஆம் கல்வியாண்டில் கொண்டுவரப்பட்டது. +1 வகுப்பு பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நேரடியாக +2 வகுப்பு பாடங்களை தனியார் பள்ளிகள் நடத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவதை தவிர்ப்பதற்காகவும் +1 வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கொண்டுவரப்பட்டதாக அப்போது சொல்லப்பட்டது. இந்நிலையில் +1 வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு என்றால் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பொதுத் தேர்வு பயத்திலேயே மாணவர்கள் இருப்பார்களே என அப்போது பல தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் +1 பொதுத் தேர்வு 8 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுத் தேர்வு இனி கிடையாது என மாநில பள்ளிக்கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தேர்வை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதி வந்த நிலையில் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பால் +1 மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் விதமாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணையில் வெளியிட்டுள்ளது. அதில் நடப்பு கல்வியாண்டு முதல் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மட்டும் வழங்கப்படும் என்றும் முந்தைய 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் 2030ஆம் ஆண்டு வரை அரியர் தேர்வு எழுதலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியது இடைக்கால தீர்ப்புதான் என்று வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் 27ஆம் தேதி பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தீர்ப்புக்கு பின்னர் டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி. வில்சன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருப்பது இடைக்கால உத்தரவுதான், நிரந்தர உத்தரவு அல்ல என்றும் அருணா ஜெகதீசன் ஆணையம் முக்கியமானது, அந்த ஆணைய விசாரணையை உச்சநீதிமன்றம் எதுவும் சொல்லவில்லை என்றும் அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணை தொடரும் என்றும் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம், யார் மீது தவறு உள்ளது, யாரிடம் கவனக்குறைவு இருந்தது என்பதை சொல்லக்கூடிய முக்கியமான ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் என்றும் தெரிவித்தார். மேலும் கரூர் நெரிசல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசும் அழுத்தம் கொடுத்து உத்தரவை பெற்றது என ஆதவ் அர்ஜுனா கூறியது நீதிமன்ற அவமதிப்பு என்றும் நீதிமன்றத்தை இவ்வாறு குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பி. வில்சன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை.
நீங்கள் வந்து கரெக்டாக கேட்குறீங்க. நீதிமன்றம் வந்து இந்த விசாரணை நடக்கும் பொழுது 2 பேரும் வந்து வர்ச்சுவலில் அப்பியர் ஆகியிருக்காங்க. அது நாங்களும் பார்த்தோம், அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம். நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டு சொன்ன பிறகு சொல்கிறாங்க. அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி நான் சொல்லிட்டேன், நீங்கள் மனுவை கொடுங்க, நான் விசாரித்து மோசடியாக இருந்தால் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும், தீர்ப்பையும் பாதிக்கும். அதனால் இந்த தீர்ப்புன்றது வந்து இன்ட்ரிம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சாலும் ஆக்ட்ஸ் நான் சொல்கிறேன், அந்த டாக்டரினில் நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்ணுறது கூட வாய்ப்புகள் உள்ளது. கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணையால் எந்த பலனும் ஏற்படாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்து பேசினார். அப்போது சிபிஐ விசாரணையை நாங்கள் எப்போதும் ஏற்பதில்லை எனவும், மாநில உரிமை தன்னாட்சிக்கு எதிரானது எனவும், அதனை எப்போதும் ஒரு அவமானமாக நான் பார்க்கிறேன் என தெரிவித்த அவர், எங்கள் காவல்துறை விசாரணையில் என்ன குறை? சிபிஐ அதிகாரிகளுக்கு 2 மூளை இருக்கிறதா? இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த பெரிய வழக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்றும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்றங்கள், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் துறை, மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தன்னாட்சி அமைப்புகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்றும், அது ஆட்சியாளர்களின் 5 விரல்களை போன்றது எனவும் தெரிவித்தார். மேலும் சிபிஐ விசாரணையில் என்ன கிடைக்கப் போகிறது எனவும், சிறந்த தமிழ்நாடு காவல்துறையை அவமதிக்கிறார்கள், சிபிஐ விசாரணையால் எந்த பயனும் இல்லை எனவும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெறும் காசா அமைதி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு பென்குரின் விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரில் சென்று வரவேற்றார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள எஞ்சிய 20 இஸ்ரேலிய பணைய கைதிகளை இன்று விடுதலை செய்கின்றது. முதற்கட்டமாக 7 பிணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சிய 13 பிணைய கைதிகள் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை செய்யப்பட உள்ளனர். மேலும் ஹமாஸ் ஆயுத குழுவால் உயிர் மாய்க்கப்பட்ட 28 இஸ்ரேலிய பிணைய கைதிகளை உடல்களும் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளன. இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பின்னர் காசாவில் அமைதியை கொண்டு வருவது தொடர்பாக காசா அமைதி ஆலோசனை கூட்டம் எகிப்தில் இன்று நடைபெறுகிறது. ஆலோசனை கூட்டம் எகிப்து அதிபர் எல்சிசி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையில் நடைபெற உள்ளது. ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னர் ஹமாஸ் ஆயுத குழுவால் விடுதலை செய்யப்படும் இஸ்ரேலிய பிணைய கைதிகளை டொனால்டு டிரம்ப் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று இஸ்ரேல் சென்றுள்ளார். இஸ்ரேலின் பென்குரின் விமான நிலையத்திற்கு வந்த டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரில் சென்று வரவேற்றார். திமுக ஆட்சியில் 19 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்று சென்னை போரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை போரூர் அருகே தனியார் வளாகத்தில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வீட்டு வசதி வாரிய நலத்துறை அமைச்சர் முத்துசாமி, வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா, மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐரின்ஸ் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 4000 பேருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டாவை வழங்கி பேசினார். அப்போது கடந்த ஆண்டு குழு அமைக்கப்பட்டு 1,40,000 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது என்றும், இதுவரை 19 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது எனவும், அரசை தேடி மக்கள் வரவேண்டிய நிலை மாறி மக்களை தேடி அரசு வரவேண்டும் என்ற நிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியுள்ளார் எனவும், 11.19% வளர்ச்சியில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும், மக்களுக்கு துணையாக இந்த அரசு இருக்கும் என்றும், அரசிற்கு துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துடைய இயக்குனர் திரு
தீபக் ஜேக்கப் ஐஏஎஸ் அவர்களே, சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனர் திரு கணேசன் ஐஏஎஸ் அவர்களே, வட்டார துணை ஆணையாளர் திரு அப்தாப் ரசூல் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீதா உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, வீட்டுமனை பட்டாக்களை பெற வந்துள்ள அருமை பயனாளர்களே, அண்ணன் குணசேகரன், பாலவாக்கம் விஸ்வநாதன், பாலவாக்கம் மனோகரன், வேளச்சேரி பாஸ்கர், அண்ணன் வீரமணி, சகோதரர் சங்கர் கணேஷ், சகோதரர் ராமவரம் ரவி, நவராஜ், நரேன் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மதுரவாயல் பகுதிக்கு வருகின்ற 1600 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகின்ற இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மூன்று தான் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இல்லாமல் இருக்க முடியாது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு பிரபாகரன் ஏற்பாட்டில் 5000 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா தொடங்கி வைத்தார். கழக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா சிவா கலந்து கொண்டு சுமார் 5000 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களுடன் பட்டாசு, இனிப்பு உள்ளிட்ட தீபாவளி பரிசு தொகுப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தொகுதியில் உள்ள மக்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக பந்தல், நாற்காலி உள்ளிட்டவற்றை வழங்கினார். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், துணை அமைப்பாளர்கள் AK குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், அமுதா குமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், வடிவேல், தியாகராஜன், இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் பசுபிக் சங்கர், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரைக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தை அடுத்த தாமல் ஏரியில் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக உபரி நீர் வெளியேறுவதை தமிழ்நாடு கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் மலர் தூவி வரவேற்றனர். காஞ்சிபுரத்தை அடுத்த தாமல் ஏரியில் சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகமாகி களங்கள் வழியாக உபரி நீர் வெளியேறி 150 கன அடி தண்ணீர் திருப்புக்குழி ஏரிக்கு செல்கிறது. இதை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், காஞ்சிபுரம் ஒன்றிய கவுன்சிலர் மலர்கொடி குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தாமல் ஏரியின் மலர் தூவி உபரி நீரை வரவேற்றனர். அதன் பின்னர் அங்கிருந்து கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அப்போது 6030 மீட்டர் நீளமும் 10 மதகுகளும் 3 களங்களும் கொண்ட தாமல் ஏரியினால் ஆண்டுதோறும் 2500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் விளைச்சலின் மூலம் பயன்பெறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் தாமல் கிராமம் பொதுமக்கள், அரசு துறை அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். APJ அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு பொள்ளாச்சி முதலுதவி சமூக நல அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மனிதநேய திருவிழாவில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சியில் செயல்படும் முதலுதவி சமூக நல அறக்கட்டளை சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய திருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் இக்பால் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை தொடக்கி வைத்தனர். விழாவில் தாய் அன்பாலயத்தை சேர்ந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு புத்தாடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் நடன குழுவினர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
குடியாத்தம் பிரம்மாஸ் பள்ளியில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டு கிராமிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த RS சாலையில் உள்ள பிரம்மாஸ் பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. விழாவிற்காக பள்ளி வளாகத்தில் 100 அரங்குகள் அமைக்கப்பட்டு LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தயாரித்த உணவுகள் அரங்குகளில் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. விழாவில் பள்ளியின் தலைவரும் கல்வியாளருமான செந்தில் மற்றும் தாளாளர் ஹேமா ஆகியோர் கலந்து கொண்டு அரங்குகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இதில் கிராமிய உணவுகள், இயற்கை உணவுகள், சத்தான உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகள் அரங்குகளில் இடம்பெற்றிருந்தன. உணவு திருவிழாவில் விற்பனையாகும் பணத்தை பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பள்ளியின் செயலாளர் ஜனனி செந்தில், தலைமை ஆசிரியர் அனீஷ் உட்பட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் பொன்னணி அணையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் படகு சவாரி செய்து சுற்றுலா தலத்தை பார்வையிட்டார். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா பகுதியில் அமைந்துள்ள பொன்னணி ஆறு அணையை சுற்றுலா தலத்தில் மேம்பாடு செய்யும் விதமாக உணவகம் மற்றும் படகு குழாமை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று மோட்டார் படகு பொருந்திய படகில் பொன்னணி ஆறு அணையை சுற்றி பார்த்தனர். அப்போது விரைவில் படகு சவாரி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்படும் என தெரிவித்தனர். முதல் கட்டமாக 2 மோட்டார் பொருந்திய படகுகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அணையில் நீர் கொள்ளளவு திறன் 51 அடியாக உள்ளது. அண்மையில் பெய்த மழை காரணமாக தற்போது அணையில் நீர் இருப்பு 31 அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 41 அடிக்கு மேல் செல்லும் போது பாசனத்திற்காக பொன்னணி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவினை வரவேற்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுகவின் ஊழல் பட்டியலை வெளியிட்ட தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக திமுகவின் பொருளாளர் TR பாலு தொடர்ந்து அவதூறு வழக்கில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் TR பாலுவினை குறுக்கு விசாரணை செய்வது தொடர்பாக அண்ணாமலை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குறுக்கு விசாரணையில் 2-3 வாதங்களை கொடுத்திருக்கின்றோம் என்றும், நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு மெமோ ஃபைல் அளித்திருக்கின்றோம் என்றும், அடுத்த வாய்தாவில் நானே வழக்கை நடத்துகிறேன் எனவும், அதற்கு பால் கனகராஜ் உதவி புரிவார் எனவும் நீதிபதியிடம் தெரிவித்த போது அதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்துள்ளார் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவினை வரவேற்பதாகவும் தெரிவித்த அவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிபிஐ விசாரணை கேட்டதாகவும், தற்போது சிபிஐ விசாரணை தேவையில்லை என உள்நோக்கத்துடன் சொல்கிறார் என்றும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு TR பாலு அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க. அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம். அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை DMK ஃபைல்ஸிலிருந்து ஆரம்பித்து திரு TR பாலு அவர்களை பற்றி, அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது, அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது. இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க, பேசுகிறீங்க. நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அண்ணன் TR பாலு அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு, நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் 11ஆம் தேதி வைக்க இருக்கின்றோம். அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும். அரசியல் வந்ததிலிருந்து, சம்பாதித்ததிலிருந்து,
குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து, குழந்தைகள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்கே வந்துச்சு, இதெல்லாம் கூட அவருடைய கடந்த 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு 1982 திருச்சி அரியமங்கலம் பழைய பால் பண்ணை முதல் துவாக்குடி வரை 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பினர் நடைபயண பேரணியில் ஈடுபட்டனர். திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் அங்கு சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் உள்ளதால் விபத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், உடல் உறுப்புகள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சர்வீஸ் சாலை அமைப்பதற்கான ஆணை பெறப்பட்டது. மேலும் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வணிக வளாகத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக சர்வீஸ் சாலை மீட்பு குழுவினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக சர்வீஸ் சாலை அமைக்க கோரி திருச்சி காட்டூர் டியூசி பேருந்து நிலையத்திலிருந்து கைலாஷ் நகர பேருந்து நிறுத்தம் வரை விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் கண்டன கோஷங்களை முழங்கியபடியும் சர்வீஸ் சாலை மீட்பு குழுவினர் பேரணியாக நடைபயணம் சென்றனர். இதில் சர்வீஸ் ரோடு மீட்பு குழுவினர், நகர்நல சங்க நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடியில் தேநீர் கடையில் மர்ம நபர்கள் புகுந்து சுமார் 30,000 மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நூருல்லாப்பேட்டை பகுதியை சேர்ந்த முகமது தாரிக் என்பவர் CNA சாலையில் தேநீர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்று மறுநாள் காலையில் முகமது தாரிக் கடையை திறந்து பார்த்தபோது கடையில் புகுந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த எரிவாயு சிலிண்டர், தேநீர் காய்ச்சும் பாத்திரம், ரூபாய் 4,000 மதிப்பிலான சிகரெட் பாக்கெட்டுகள் மற்றும் பணப்பெட்டியில் இருந்த ரூபாய் 9,000 என மொத்தம் 30,000 பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து முகமது தாரிக் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மக்கள் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் ஆசை தம்பி யாருடன் கூட்டணி அமைக்கிறாரோ அந்த கூட்டணியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அயராது பாடுபடுவோம் என்று குன்றத்தூர் பகுதியில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் KPA ராஜேந்திரன் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் புஷ்பராஜ் தெரிவித்தார். மக்கள் தேசம் கட்சியின் மாநில துணைத் தலைவர் KPA ராஜேந்திரன் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த குன்றத்தூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு மக்கள் தேசம் கட்சியின் மாநில தலைமை நிலைய செயலாளர் KS திருமுருகன் மதிய உணவு வழங்கினார். இதேபோன்று கட்சியின் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் ஆதரவற்ற முதியோர்களுக்கு பிரியாணி வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் G கருணாநிதி, மாநில மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் K பிரசாத், காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ், மக்கள் தேசம் கட்சியின் மாநில தலைமை நிலை செயலாளர் KS திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் தேசம் கட்சியின் காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை புஷ்பராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் ஆசை தம்பி யாருடன் கூட்டணி அமைக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற அயராமல் பாடுபடுவோம் என்றும், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் உள்ள வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் நிற்கும் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்றும் புஷ்பராஜ் தெரிவித்தார். வாணியம்பாடி உதயேந்திரம் பேரூராட்சியின் 9வது வார்டு பகுதியில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கான கட்டிடம் கட்டுவதற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் பூசாராணி பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உதயேந்திரம் பேரூராட்சியின் 9வது வார்டு பகுதியில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TM கதிர் ஆனந்த் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 11 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்த நிழற்குடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவரும்
9வது வார்டு உறுப்பினருமான செல்வராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட பிரதிநிதி மோகநாதன், பேரூர் கழக பொருளாளர் மீர் முகமது கனி, 4வது கிளை கழக செயலாளர் சுகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு துணைத் தலைவர் கோவி அசோகன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பேரூராட்சி மன்ற தலைவர் பூசாராணி கலந்து கொண்டு பேருந்து நிழற்குடை கட்டுவதற்கு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ரமேஷ் உட்பட மன்ற உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட பிரதிநிதி அம்பலவாணன் நன்றி தெரிவித்தார். திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் செயல்படும் சரஸ்வதி சட்டக்கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியை மருத்துவர் ராமதாசு கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு தலைவர் ஜி.கே. மணி தொடங்கி வைத்தார். திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் செயல்படும் சரஸ்வதி சட்டக்கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான கைப்பந்து மற்றும் எரிபந்து போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாசு கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் குழு தலைவர் ஜி.கே. மணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். முதன்மை நிர்வாக அலுவலர் பேராசிரியர் சிவக்குமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் அசோக்குமார், அறங்காவலர் குழு உறுப்பினர் முனைவர் சிவபிரகாசம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை உதவி இயக்குனர் முனைவர் பரமசிவம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக பேராசிரியர் ஜானகிராமன் நன்றி தெரிவித்தார். போட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சட்டக் கல்லூரிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். காட்டுமன்னார் கோயில் அடுத்த கொளக்குடியில் உத்தம நபியின் உதய தின விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த வடக்கு கொளக்குடியில் முஸ்லிம் ஜமாத் சார்பில் உத்தம நபியின் உதய தின விழா என்ற மிலாது விழா நடைபெற்றது. விழாவிற்கு லால்பேட்டை அரபு கல்லூரியின் முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு காஜியுமாகிய நூருல் அமீன் ஹஸ்ரத் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு நிஜார் அகமது தொகுப்புரை வழங்கினார். விழாவில் சென்னை மதரசா மன்பவுல் ஜாலிஹாத் நிறுவனரும் முதல்வருமான அப்துல் ரஹ்மான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் அரபு கல்லூரி பேராசிரியர்கள் அப்துல் சமது ஹஸ்ரத், ஜலாவுதீன் ஹஸ்ரத், இனாயத்துல்லா ஃபயாஜி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பள்ளிவாசல் முத்தவல்லிகள் முகமது ஹனீப், ஜாபர் அலி, அப்துல் ரவூப், சபீர் உசேன், நஜீர் அகமது, இப்ராஹிம் ஷா, ஜாபர் அலி, லால்பேட்டை முஸ்லிம் ஜமாத் தலைவர் சாதிக் பாஷா, செயலாளர் அமானுல்லா, அப்துல் ரஷீத், முகமது இக்பால், ரியாஹுல்லா, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாபுராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நகர் முழுவதிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை நகரத்தின் முக்கிய பகுதிகளான காந்திஜி சாலை, அண்ணா சாலை, தெற்கு வீதி, கீழவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அதிக அளவு வரும் என்பதால் தீபாவளி பண்டிகைக்காக தஞ்சையில் காவல் உதவி மையத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்காணிப்பாளர் ராஜாராம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தஞ்சை நகரின் அனைத்து பகுதிகளிலும் 800 கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும், மேலும் தீபாவளி பண்டிகைக்காக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் எனவும், பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் தீபாவளியை கொண்டாட வேண்டும், குழந்தைகளை தனியாக பட்டாசு வெடிக்க அனுமதிக்க கூடாது, பெரியவர்கள் முன்னிலையில்தான் பட்டாசுகள் வெடிக்க வேண்டும், நீளமான ஊதுபத்தியின் மூலம் வெடிவெடிக்க குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தெரிவித்தார். இன்று புறக்காவல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த புறக்காவல் நிலையம் பொதுமக்களுடைய தேவைகளை, புகார்களை உடனுக்குடன் தீர்வு செய்வதற்கும், மேலும் மேம்பட்ட சேவை வழங்குவதற்காகவும் இந்த புறக்காவல் நிலையம் துவக்கப்பட்டுள்ளது. இந்த கடை வீதிகள் இருக்கின்ற தெருக்கள் அனைத்திலும் கூடுதல் காவல் ஆளுநர்களை ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல் படையினரிலிருந்து வரக்கூடிய காவல் ஆளுநர்களை அளித்து அதிக அளவிலான காவலர்களை எங்கும் விழிப்புடன் காவல் பணி புரியுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் வந்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் எந்த விதத்திலும் வந்து தீபாவளி பண்டிகைக்காக ஷாப்பிங் வரக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு அதிக அளவிலான காவலர்கள் பணியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் என்று சொல்லப்போனால் ஏற்கனவே நமக்கு வந்து அதிக அளவிலான கேமராக்கள் தஞ்சாவூர் நகரத்தினுடைய அனைத்து தெருக்களையும் உள்ளடக்கியதாக 800க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இங்கு வந்து செயல்பட்டு 3வது கண் என்று சொல்லக்கூடிய கேமராக்கள் 800க்கும் அதிகமான கேமராக்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இது தவிர காவல் பணிகளில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் வந்து பாடி ஓன் கேமரா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே வந்து அவர்கள் வந்து சட்டைகள் வந்து பாடி ஓன் கேமராக்களோடு வந்து பணி செய்யும் வகையில் அவர்களுக்கு பாடி ஓன் கேமராக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாழப்பாடி அருகே அரசன்குட்டை பகுதியில் கௌரி என்பவரின் விவசாய தோட்டத்தில் பிடிபட்ட 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த சந்திரபிள்ளை வலசு ஊராட்சியில் அரசன்குட்டை அருகே மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ள கௌரி என்பவரின் விவசாய தோட்டத்தில் பாம்பு ஒன்று ஊர்ந்ததைக் கண்டு உடனடியாக கௌரி துக்கியாம்பாளையம் முன்னாள் கவுன்சிலர் முருகன் என்பவருக்கு தகவல் கொடுத்தார். முருகன் நேரில் சென்று மக்காச்சோளம் காட்டில் பார்த்தபோது மலைப்பாம்பு என உறுதி செய்யப்பட்ட பிறகு வாழப்பாடி தீயணைப்பு நிலையத்திற்கு கைபேசி மூலம் தகவல் அளித்தார். உடனடியாக தீயணைப்பு நிலைய அலுவலர் கண்ணன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் முருகேசன், மணிகண்டன், வேலு, சிலம்பரசன், செல்வராஜ் ஆகியோர் நேரில் சென்று 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பாம்பை பிடித்த வாழப்பாடி தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினரை அரசங்கோட்டை பொதுமக்கள் பாராட்டினர். பிடிபட்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். திருப்பூரில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் சார்பில் நடைபெற்ற மழைக்கால பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரே துவக்கி வைத்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பருவமழை பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரே துவக்கி வைத்தார். தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அப்போது மழைக்காலத்தில் வெள்ளம் சூழ்ந்தால் வீடுகளில் உள்ள பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு தப்பிப்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தார். மேலும் நீரில் மூழ்கியவரை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், விபத்து நேரங்களில் எவ்வாறு பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். இதில் உதவி அலுவலர்கள் இளஞ்செழியன், வீரராஜ் மற்றும் நிலை அலுவலர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை பணக்குடியில் நடைபெற்ற பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகை புரிந்த நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ம. கிரகாம்பெல்லுக்கு பணக்குடி திமுகவினர் மாலை அணிவித்து வீரவாள் வழங்கினர். நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக புதிய பொறுப்பாளராக கிரகாம்பெல் நியமிக்கப்பட்ட நிலையில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நகர ஒன்றிய பேரூர் கழக பொது உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் தெற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் பணக்குடி பேரூர் கழக நகர செயலாளர் தமிழ்வாணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பெல் கலந்து கொண்டு பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் சவால் நிறைந்தது எனவும், தேர்தலில் ஒன்றிய அரசு திமுக கூட்டணிக்கு கடும் தொந்தரவு கொடுக்கும் நிலை உள்ளது எனவும், இதனை முறியடித்து நாம் பணியாற்ற வேண்டும் என்றும், வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகள், திட்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு எடுத்து கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திமுக புதிய பொறுப்பாளர் கிரகாம்பெல்லுக்கு பணக்குடி திமுக சார்பில் ஆள் உயர மாலை அணிவித்து வீரவாள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், பணக்குடி பேரூராட்சி துணைத் தலைவர் சகாய புஷ்பராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரம்பக்குடியில் செயல்பட்டு வரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சேரும் சகதியுமாக தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், நீதிமன்றத்தில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில்
மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. நீதிமன்றத்திற்கு தினசரி 100க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நேற்று கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் நீதிமன்ற வளாகத்தில் குளம் போல் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதியின்றி பொதுமக்கள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர். இதேபோன்று நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் செயல்பட்டு வரும் தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் அவசர காலத்தில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பேரூராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதுடன் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்றம் இருக்கு. அந்த நீதிமன்றத்தில் கடந்த 2 நாளாக சின்ன தூறல் தான் பெய்யிச்சு. அந்த தூறலுக்கு நீதிமன்ற வளாகமே குளம் போல் காட்சியளிக்கிறது. அத்தோடு அல்லாமல் அந்த நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கழிவறை வசதி இருக்குது, ஆண்களுக்கு கழிவறை வசதி இல்லை. அங்கே தண்ணி வசதியே இல்லை. கழிவறைக்கே தண்ணியை வாங்கி தான் பயன்படுத்துகிறாங்க. அதுபோல தான் நீதிமன்றத்திலே இந்த நிலைமை இருக்குது. எல்லாருமே நீதிமன்றத்துக்கு தான் போவோம். ஆனால் நீதிமன்றத்திலே அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்குது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு, நீதித்துறை தலையிட்டு நீதிமன்றங்களில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கணும். அதோடு இல்லாமல் அந்த வழக்கு சம்பந்தம் போகிறவங்க, காலைல போகிறவங்க இரவு வரைக்கும் அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய கழிவறை வசதிகளே இல்லை. ரெண்டாவது, தண்ணி தேங்குகிற அளவுக்கு சுற்றுச்சூழல் அப்படி மோசமாக இருக்குது. இதெல்லாம் நீதித்துறை கவனத்தில் எடுத்துக்கிட்டு, மாவட்ட நிர்வாகத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் வரும் 26ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி சூரனை வதம் செய்வதற்கு கோவர்த்தன அம்பிகையிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்குகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தர் சஷ்டி விழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் 7 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை வரும் 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்க உள்ளது. விழாவினை முன்னிட்டு சண்முகர் சன்னதியில் தினமும் காலை மாலை வேளைகளில் சண்முகார்ச்சனை நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 26ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி சூரனை வதம் செய்வதற்கு கோவர்த்தன அம்பிகையிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் உள்ள சொக்கநாதர் கோயில் முன்பு வரும் 27ஆம் தேதி சூர சம்ஹார லீலை நடைபெற உள்ளது. விழாவில் நிறைவு நாளான 28ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி ரதவீதி மற்றும் கிரிவீதிகளில் தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கின்றார். அன்று மாலையில் பாவாடை தரிசனம் நடைபெற்றதை அடுத்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் சந்திப்பு. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, தமிழக அரசாணை வெளியீடு. கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியது இடைக்கால தீர்ப்புதான், டெல்லியில் வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. கரூர் விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணையால் எந்த பலனும் ஏற்படாது, நாம் தமிழர் சீமான் விமர்சனம். எகிப்தில் நடைபெறும் காசா அமைதி ஆலோசனை கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்பு. பென்குரின் விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.